திமுகவுக்கு அவங்க கொள்ளையடிச்ச காசு தான் துணையா இருக்கு, எனக்கு இந்த மாசு துணையா இருக்குன்றாரு. நீ கொள்ளையடிச்ச காசு எப்படி? 200 ரூபாய் டிக்கெட்டை நீ 2000 ரூபாய்க்கு வித்ததுல தான் உன் கூட வேலை பார்த்தவன், உன் படத்துக்கு டைரக்டரா இருந்தவன், உன் படத்துக்கு கதை எழுதினவன், உன் படத்துக்கு வசனம் எழுதினவன், உனக்கு கேமரா ஆங்கில் வச்சவன் பூரா ஏழையா இருக்கும் போது நீ எப்படி ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொத்துக்கு அதிபதியான? அது முறைகேடான பணம் இல்லையா? பிளாக் மணி கிடையாது. அது சினிமாக்காரன் எல்லாருமே விஜயோட வசதியில் இருக்கானா? பனையூர் பங்களா மாதிரி கட்டி வச்சுட்டு இருக்கானா எல்லாருமே? விஜய்க்கு ஒளிப்பதிவு செய்தவன் அந்த வசதியில் இருக்கிறானா? விஜய் வச்சு படம் எடுத்தவன் பூரா அந்த வசதி. எல்லாத்தையும் விட்டுட்டு வர, உங்களை நம்பி வர, கை விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. நீ எதையுமே விட்டுட்டு வரலைங்கிறதான உண்மை. உனக்கு 51 வயசாகி விட்டது. இனிமே பழைய மாதிரி ஆக்ஷன் சீன்ல நடிக்க முடியாது. உன்னுடைய வயோதிகம் உனக்கு ஒத்துழைக்காது. உனக்கு மண்டையில இருக்கிற முடியெல்லாம் ஊந்துருச்சு. நீ விக்கு வச்சிருக்க. நீ அது விக்கு கலண்டு விழுந்துரும் சண்டை காட்சியில. உனக்கு இனி பழைய மாதிரி டான்ஸ் ஆட முடியாது. பழைய மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. சினிமா வியாபாரம் என்பது அதல பாதாளத்துக்கு போய் கொண்டே இருக்கிறது. ஓடிடியில் உன்னைய நம்பி படம் வாங்கின மாஸ்டர் மாதிரி படங்களை எல்லாம் வந்து வாங்கினவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. பல கோடி ரூபா கொடுத்து வாங்கின படங்கள்லாம் நாசமாக போச்சு. உன்னுடைய சினிமா வியாபாரத்துக்கு உத்தரவாதம் இல்லை, எதிர்காலம் இல்லை என்பதுதான் யதார்த்தம். உடனே அவர் வந்து அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. அப்படி கிடையாது. ரஜினிகாந்துக்கு கூட சமீபத்தில் லால் சலாங்கிற படம் ஓடலை. கமலஹாசனுக்கு கூட தக் லைஃப் ஓடலை. இதுதான் சினிமா. சினிமாவில் நிரந்தர வெற்றியாளன் என்று எவனாவது இருக்கிறானா? அப்படி யாருமே கிடையாது. விஜய் அதை விட ஒரு சேஃபான பிசினஸ்க்கு வந்திருக்கிறாருங்கிறத உண்மை. அவர் இன்னும் அவ்வளவு பெரிய தியாகியா? மகாத்மா காந்தியா? பாரிஸ்டர் பட்டத்தை விட்டு விட்டு, பல வாழ்க்கையை விட்டு விட்டு, கோட்டு போட்ட வாழ்க்கையை விட்டுட்டு கோவணம் கட்டிய வாழ்க்கைக்கு வந்து மக்களோடு மக்களாக வந்து இந்தியா முழுக்க பயணம் செய்து அப்படி போராடி வந்த மகாத்மா காந்தி. எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் தான் புரட்சி தலைவருக்கு அடுத்து புரட்சி தளபதினு செங்கோட்டைன்னு சொல்லிட்டாருல்ல. ஏங்க, எம்ஜிஆர் அரசியலே மாய்மால அரசியலுங்க. எம்ஜிஆர் அரசியல் பிம்ப அரசியலுங்க. எம்ஜிஆர் அரசியல் என்ன காமராஜர் மாதிரி நிர்வாகத்திறன் மிக்க அரசியலா? நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பியாக இருக்கிறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எந்த சாலைகளிலே போனாலும், எந்த மேம்பாலத்து வழியா போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் கலைஞரின் திட்டத்தை சந்திக்காமல் ஒருவரை நீங்க சந்திக்க முடியாது. புலவர் சந்தையா அவர் உருவாக்கணும். மாவட்டத்தோறும் மருத்துவக் கல்லூரியா அவர் உருவாக்கணும். நீங்க கலைஞரினுடைய திட்டம் இல்லாமல், கலைஞருடைய சட்டம் இல்லாமல் ஒருவன் கூட கிடையாது. 90களினுடைய தொடக்கத்திலே உலகமயமாக்கல் என்று ஒன்று வந்தபோது, டங்கல் திட்டம் என்று வந்தபோது, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கு வேலை வாய்ப்பை வழங்குவது இனிமேல் அரசாங்கத்திற்குவே முழுமையான சாத்தியம் இல்லை என்று ஆனதற்கு பின்பு வேலை வாய்ப்பற்றவர்களுடைய எண்ணிக்கை பெருகுகிற போது ஐடி செக்டாரை முன்கூட்டியே யோசித்து கொண்டு வந்தவர் கலைஞர்.